இந்த படம் ஒன்றே போதும், இந்த நிர்வாகத்தின் மீது இந்த அரசு எப்படி அக்கறை கொண்டிருக்கிறது என்பதற்கு Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. விடியல் பயணம் என்று சொல்லி ஆயுள் முடியும் பயணமாக இந்த திமுக அரசுடைய போக்குவரத்து பயணம் இருக்கிறதோ என்கிற ஒரு அச்சம் இருக்கு. அரசு பேருந்தினுடைய சக்கரம் கலந்து ஓடுகிற இந்த காட்சி. அனைவருக்கும் வணக்கம். திமுக ஸ்டாலின் ஆட்சியினுடைய இன்றைய நிலை பற்றி நாம் விவாதித்து வருகிறோம். ஸ்டாலின் திமுக ஆட்சி சக்கரம் சோர்ந்து கொண்டு இருக்கிறதோ இல்லையோ, அரசு பஸ்ஸினுடைய சக்கரங்கள் துண்டாகி தனியே ஓடிக்கொண்டிருக்கிற காட்சி நம் உள்ளத்தை பதவிதைக்க வைக்கின்றது. மதுரையில் இருந்து வந்த அரசு பஸ்ஸின் ஆக்சில் கடைநூல் அருகே கட்டானதால் பின் 2 சக்கரங்கள் ஆக்சிலுடன் ரோட்டில் ஓடின. நிலை குலைந்து பஸ் ரோட்டில் உரசியபடி சென்று நின்றது. பயணிகள் எல்லாம் காயமடைந்தனர். இந்த செய்தி இதுவரை நாம் பார்த்ததில்லை. இந்த படமும் நாம் இதுவரை பார்த்ததில்லை. இந்த ஆட்சியினுடைய நிலை குறித்து நாம் விவாதிக்கிற போது இந்த படம் ஒன்றே போதும், இந்த நிர்வாகத்தின் மீது இந்த அரசு எப்படி அக்கறை கொண்டிருக்கிறது என்பதற்கு, ஆட்சியின் சக்கரம் எப்படி சுழன்று கொண்டிருப்பதற்கு இந்த பஸ்ஸின் சக்கரம் கலந்து கிடப்பதை நாம் சாட்சியாக இருக்கிறோம். தமிழகத்திலே 20,800 பேருந்துகள் உள்ளது. இதன் மூலம் நாள்தோறும் 1,25,00,000 பேர் பயணம் செய்வதாக நமக்கு செய்திகள் சொல்லுகிறது. இதிலே பண்டிகை காலங்கள், மூத்த காலங்கள் எடுத்துக்கொண்டால் கூடுதலாக 30 லட்சம் பேர் பேருந்திலே பயணம் செய்வதாக நமக்கு கடந்த காலத்தினுடைய அந்த புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது. குறிப்பாக கடந்த புரட்சி தமிழர் எடப்பாடி தலைமையிலான அம்மாவின் ஆட்சியிலே 10 ஆண்டு கால கழக ஆட்சியில மட்டும் 14,489 புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டது. அதை புரட்சி தமிழர் எடப்பாடியார் பார்த்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு எப்படி பயன்படும் என்பதை போக்குவரத்து துறை அமைச்சராக அன்றைக்கு விஜயபாஸ்கர் அவர்கள் இதை எல்லாம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வழிகாட்டுவதோடு மிக சிறப்பாக போக்குவரத்து துறையை செயல்படுத்தினார்கள். 7,000 போக்குவரத்து பணியாளர்கள் நியமிக்கப்பட்டார்கள். 2020 கொரோனா காலத்தில் 8 மாதம் அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கு முழு சம்பளமும் எடப்பாடியார் வழங்கியது மட்டுமல்லாது 10% போனஸும் வழங்கினார். இதெல்லாம் போக்குவரத்து துறையில நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய அந்த திட்டங்கள். நாம் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. ஆனால் இன்றைய ஸ்டாலின் திமுக ஆட்சியில, கருணாநிதி ஆட்சியில நாம் ஒவ்வொரு ஒப்பீடு நாம் பார்க்கிறோம். 2006, 2011 வரை 3000 பேருந்துகள் வாங்கப்பட்டன. ஆனால் நம்முடைய ஆட்சியில, எடப்பாடியாருடைய தலைமையிலான அம்மா ஆட்சியில 14,489 புதிய பேருந்துகள். அப்படியானால் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள அந்த வேறுபாடை நாம் பார்க்கிறோம். சரி, தற்போது ஸ்டாலின் திமுக ஆட்சியில 4 ஆண்டுகளிலே எத்தனை பேருந்துகள் வாங்கியிருக்கிறார்கள் என்றால், புள்ளி விவரங்கள் அடிப்படையில் 780 பேருந்துகள் வாங்கியிருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது. ஆனால் போக்குவரத்து துறையினுடைய மானிய கோரிக்கையில ஒவ்வொரு ஆண்டும் 4 ஆண்டுகள் சட்டசபையிலே புரட்சி தமிழர் எடப்பாடியார் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கையில அறிவிப்பு வெளிவருகிறது. ஆனால் பேருந்து மட்டும் அறிமுகப்படுத்துவதற்கு நீங்கள் எந்த நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லையே. எவ்வளவு பேருந்துகள் இந்த அறிவிப்பில் நீங்கள் வாங்கியிருக்கிறீர்கள் என்று கேட்டால் பதில் இல்லை. ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கை 2,300 டீசல் பேருந்துகள் வாங்க போகிறோம், 1000 மின்சார பேருந்து வாங்க போகிறோம் என்றெல்லாம் அறிவிக்கிறார்கள். அதை பார்க்கிற பொழுது நாம் என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அறிவிப்பு காகிதத்திலே இருக்கிறது, ஆனால் களத்திலே பேருந்து இல்லை. அதனுடைய நிலைதான் இன்றைக்கு இது நம்முடைய பேருந்தினுடைய நிலை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இன்றைக்கு பேருந்துகளை இயக்கி 9 ஆண்டு முடிவில் 12 லட்சம் கிலோமீட்டர் ஓடினால் அந்த பேருந்தை மாற்றம் செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இதுவரை 10,000 பேருந்துகள் வயது முதிர்ந்துள்ளன. ஆனால் அந்த பேருந்துகள் எல்லாம் பெயிண்ட் அடித்து ஓட்டுகின்றார்கள். அதனால்தான் பேருந்துகளின் மேற்கூரை இல்லாமல் மழை நீர் எல்லாம் குற்றால அருவி போல பேருந்துகளை கொட்டுகிறது. பயணிகள் கொடைபிடித்து செல்லும் நிலை, படிக்கட்டு உடைந்து விழுகிற நிலை,
படிக்கட்டு இல்லாத பேருந்து, சீட் இல்லாத பேருந்து, ஸ்டேரிங் இல்லாத பேருந்து, இப்படி பல பிரேக் இல்லாத பேருந்து, கிளட்ச் இல்லாத பேருந்து, ஆக்சிலேட்டர் இல்லாத பேருந்து, பயணிகள் இல்லாத பேருந்து என்பது அரசு பேருந்து. இத்தனை பெருமைக்கும் சிறப்புக்கும் உள்ளது அரசு பேருந்து. அதுக்கு ஸ்டாலின் திமுக அரசு சப்பை கட்டுகிறது. தற்போது பேருந்துகளுக்கு கூட பழுது பார்க்க போதுமான உபகரணங்கள் இல்லை. குறிப்பாக 360 போக்குவரத்து பணிமனைகளில் 3000 மேற்பட்ட பராமரிப்புத்துறை தொழில்நுட்ப பணியாளர்கள் இடங்கள் காலியாக இருப்பதாக நமக்கு ஒரு செய்தி இருக்கிறது. அந்த பணிகளை கூட நிரப்பாமல் ஒப்பந்த அடிப்படையில் பணிகள் செய்யப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக இந்த போக்குவரத்து துறை என்பது ஒரு சேவை துறையாகத்தான் அம்மாவுடைய ஆட்சியிலே புரட்சித் தலைவர் எடப்பாடியார் தலைமையிலான அம்மாவின் ஆட்சியிலே சேவைத்துறையாக இருந்தது. லாப நோக்கத்துடன் பார்க்கக்கூடாது. ஆனால் ஸ்டாலின் திமுக அரசு லாப நோக்கத்துடன் செயல்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அவர்கள் இன்றைக்கு விடியல் பயணம் என்று சொல்லி ஆயுள் முடியும் பயணமாக இந்த திமுக அரசுடைய போக்குவரத்து பயணம் இருக்கிறதோ என்கிற ஒரு அச்சம் இருக்கிறது. விடியல் பயணம் என்பது அறிவிப்பு. ஆனால் அதில் பயணம் செய்கிற பயணிகளுடைய ஆயுள் முடியும் பயணமாக இவர்கள் இன்றைக்கு நிலைமை இந்த நிலையில் இருக்கிறதை நாம் பார்க்கிற போது வேதனையின் உச்சமாக இருக்கிறது. ஆகவே ஸ்டாலின் திமுக ஆட்சியினுடைய ஆட்சி சக்கரம் சுழண்டு கொண்டு இருக்கிறதோ இல்லையோ தூங்கி கொண்டு இருக்கிறது என்பதுதான் இந்த அரசு பேருந்தினுடைய சக்கரம் கலண்டு ஓடுகிற இந்த காட்சி நம் கண்களிலே கண்ணீரை வரவழைத்து வேதனை உச்சமாக இருக்கிறது. இதற்கு தீர்வு காண்பதற்கு ஒரே வழி புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே மீண்டும் அம்மாவின் ஆட்சி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி மலர்வதற்கு இரட்டையிலே வாக்களிப்போம், ஆதரிப்போம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you.